அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஸ்டடி பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது. இதில் எந்த ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் வாங்கினாலும் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ் செய்து வாங்கிக்கோங்க. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 26/9/2025 இன்னைக்கு தேதியோட கோல்டு அண்ட் சில்வர் ரேட், நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க், ஆட்டோமொபைல் செக்டர், ஐடி செக்டர் அண்டு இந்தியா டிஃபென்ஸ் செக்டர் இதில் உள்ள ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 26/9/2025 இன்னைக்கு தேதியோட கோல்டு ரேட் பார்க்கலாம். 1 கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா 10,550, இது வந்து 40 ரூபா ஏறி இருக்குது. 8 கிராம் கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 84,400 ரூபா, இது வந்து 320 ரூபா ஏறி இருக்குது. ஓகேவா? அதாவது 1 கிராம் கோல்டு வந்து 10,550, 8 கிராம் கோல்டு ரேட்டு 84,400 ரூபா. 26/9/2025 இன்னைக்கு டேட்டோட சில்வர் ரேட் பார்க்கலாம். 1 கிராம் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 153 ரூபா, இது வந்து 3 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. 3 ரூபா இன்க்ரீஸ் ஆகி 153 ரூபாயாக இருக்குது. இதே 1 கிலோ சில்வர் ரேட் பார்த்தோம்னா 1,53,000, இது வந்து 3000 ரூபா ஏறி இருக்குது. ஓகேங்களா? அதாவது 1 கிராம் சில்வர் 153 ரூபா, 1 கிலோ சில்வர் 1,53,000 ரூபா. இப்போ நாம் நிஃப்டி 50 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா 236.15 பாயிண்ட் குறைஞ்சு 24,654.70 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதாவது 236.15 பாயிண்ட் குறைஞ்சு 24,654.70 அப்படிங்கிற பாயிண்டில் நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போது இதில் மொத்தமாக ஒரு 6 ஸ்டாக்ஸ் தாங்க வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மிச்சம் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு எது பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். எல்என்டி, டாடா மோட்டார்ஸ், ஐடிசி, ஈச்சர் மோட்டார்ஸ், ரிலையன்ஸ், மாருதி, இந்த 6 ஸ்டாக்ஸ் தான் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹிண்டல்கோ, அல்ட்ராடெக் சிமெண்ட், எஸ்பிஐ லைஃப், எஸ்பிஐஎன், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஓஎன்ஜிசி, ஹீரோ மோட்டார் கார்ப், சிப்லா, என்டிபிசி, பவர் கிரிட், கோல் இண்டியா, ஐசிஐசிஐ பேங்க், நெஸ்லே, கொடக் பேங்க், பாரதி ஏர்டெல், ட்ரெண்ட், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ஆக்சிஸ் பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அதானி போர்ட்ஸ், கிரேசிம், டாடா கன்சியூமர், டைட்டன், பஜாஜ் ஆட்டோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், அதானி என்டர்பிரைஸ், பஜாஜ் ஃபைன்சர், டாக்டர் ரெட்டி, பிஇஎல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஜியோ ஃபைனான்ஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, ஏசியன் பெயிண்ட்ஸ், சன் பார்மா, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஈட்டர்னல், டாடா ஸ்டீல், எம்&எம், இந்துஸ் இண்ட் பேங்க், இவ்வளோ ஸ்டாக்ஸுமே வந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. சரிங்களா? ஓவராலாக நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தாங்க இருந்திருக்கு. அதாவது 236.15 பாயிண்ட் வந்து குறைஞ்சது இருக்குது. சரிங்களா? இப்போ நாம் நிஃப்டி பேங்க் இந்த செக்டர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 586.85 பாயிண்ட் வந்து குறைஞ்சு 54,389.35 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 586.85 அப்படிங்கிற பாயிண்ட் குறைஞ்சு 54,389.35 அப்படிங்கிற பாயிண்டில் நிஃப்டி பேங்க் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் ஒரே ஒரு பேங்க் மட்டும்தாங்க பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மிச்சம் எல்லா பேங்க்குமே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு.
சரிங்களா. ஏயு பேங்க் மட்டும்தான் வந்து ஒரு 0.30 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா. மிச்ச பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்பிஐஎன், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஃபெடரல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், கொடக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கனரா பேங்க், பிஎன்பி, இந்துஸ் இண்ட் பேங்க், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாம் நிஃப்டி ஆட்டோ செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 273.95 பாயிண்ட் குறைஞ்சு 26,484.55 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா. 273.95 பாயிண்ட் குறைஞ்சு 26,484.55 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டாக்ஸ் மட்டும்தாங்க பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மிச்சம் இதெல்லாம் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ எது பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலாண்ட், ஈச்சர் மோட்டார்ஸ், மதர்சன், டிவிஎஸ் மோட்டார், மாருதி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஹீரோ மோட்டார் கார், பாஸ் லிமிடெட், எக்ஸிட் இண்ட், பால்கிருஷ்ணா, எம்ஆர்எஃப், பஜாஜ் ஆட்டோ, பாரத் ஃபோர்ஜ், டிஐ இந்தியா, எம்என்டம், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா. ஓவராலாக நிஃப்டி ஆட்டோ வந்து 273.95 பாயிண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ நாம் நிஃப்டி ஐடி செக்டர் பற்றி பார்க்கலாம். நிஃப்டி ஐடி பார்த்துக்கிட்டிங்கன்னா 846.30 பாயிண்ட் குறைஞ்சு 33,702 அப்படிங்கிற பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா. 846.30 பாயிண்ட் குறைஞ்சு 33,702 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஐடி செக்டாரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் போயிருக்கு. இப்போ டிசிஎஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1.76% வந்து குறைஞ்சு 2,905.40 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்சிஎல் டெக்கு 2.02% குறைஞ்சு 1,395.10 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் 2.20% குறைஞ்சு 1,452.20 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ 2.27% குறைஞ்சு 236.50 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. எம்பேசிஸ் 2.50% குறைஞ்சு 2,649.50 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டெக் மஹேந்திரா 2.58% குறைஞ்சு 1,407 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பர்சிஸ்டன்ட் 2.69% குறைஞ்சு 4,965 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹோஃபோர்ஜ் 3.16% குறைஞ்சு 1,541 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்குங்க. எல்டிஐஎம் 3.20% குறைஞ்சிருக்கு 5,047 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓஎஃப்எஸ்எஸ் 4.09 பாயிண்ட் குறைஞ்சு 8,545 அப்படிங்கிற பாயிண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓவராலாக வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து டவுன் ட்ரெண்டில் தாங்க இருந்தது. சரிங்களா. ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாகவே இப்போது ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே குறைஞ்சிருக்குங்க ஓவராலாக. இப்போ நாம் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் செக்டர் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 184.80 பாயிண்ட் குறைஞ்சு 7,949.80 அப்படிங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா. இன்றைக்கி ஃபுல்லாக இந்தியா டிஃபென்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா. எல்லாமே நெகட்டிவ் தான். ஒன்றை தவிர டைனமாடெக் மட்டும்தான் 0.69% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா. மித்த எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நெகட்டிவ் தான். அதாவது ஜென்டெக்கு, ஹாலு, எம்ஆர்டெக்கு, பராஸ், பிஇஎல், யூனிமெக், டிசிஎக்ஸ் இந்தியா, மிதனி, கொச்சின் சிப், சோலாரின்ஸ், மேக்டெக்,
GNTLM, PEML, Data Patterns, BDL, GRSC, ஆஸ்ட்ரோ மைக்ரோ, இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இன்றைக்கி டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ.